ஒரு நாள் கைலாசத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். அவரின் அமைதி உலகையே காத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பார்வதி தேவி விளையாட்டாக ஈசனின் கண்களை பொத்தினாள். அந்த கணமே சூரியனும் சந்திரனும் ஒளி இழந்தன. உலகமே இருளில் மூழ்கியது. மக்கள் அனைவரும் பயத்தில் உறைந்தனர். உயிர்களின் துயரைக் கண்டு ஈசன் தனது அக்னி கண்களை திறந்தார். மீண்டும் உலகிற்கு ஒளி வந்தது. தன் தவறை உணர்ந்த பார்வதி மனம் வருந்தினாள். இந்த பாவத்திற்கு என்ன பிராயச்சித்தம் என்று ஈசனிடம் கேட்டாள். அப்போது ஈசன் சொன்னார், நீ உலகின் அன்னை, பசியால் வாடும் உயிர்களுக்கு உணவளி, அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்று. பசியை போக்கும் அன்னையே, அன்னபூரணி, உலகின் எல்லா உயிர்களுக்கும் அவளே அன்னை ஆவாள். உணவு தருவது ஒரு தர்மம் மட்டுமல்ல, அது நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றும் வழியும் ஆகும். உலகத்தில் பெரிய தானம் அன்னதானம்தான். நாமும் பசியால் வாடும் உயிர்களுக்கு உணவளிப்பதின் மூலம் அன்னபூரணியின் ஆசியை பெறலாம். இதனால் நம் இல்லத்தில் என்றும் உணவுக்கு தட்டுப்பாடு இருக்காது.